கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய கற்பனையை நாம் கை கொள்ளும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். அவருடைய கற்பனை என்ன? உன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். இந்த கடைசி காலம் கனியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்குமானால் தேவன் சந்தோஷப்படுவார், பிதா மகிமைப்படுவார். அதனால் எனக்கு சீசருமாய் இருப்பீர்கள். நம்ம எல்லாரும் சீசரா இருப்போம். மிகுந்த கனி கொடுக்கணுமா? அது தேவனுடைய விருப்பம். கனி கொடுக்கணும் அப்படின்னா உன்னை போல பிறனை நேசிக்கிற ஒரு குடும்பம் தான் கனி கொடுக்க முடியும். இந்த கடைசி காலத்திலே தற்பிரியராய் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில கனி இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையை மீறும்போது அவனுடைய வாழ்க்கையில கனி கொடுக்க முடியாது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்றார். நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கேன், நான் தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறார். தேவன் ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணா அந்த செலக்ட் சூப்பரா இருக்கும். எப்படி கவர்மெண்ட் வேலைக்கு இல்லைன்னா ஒரு பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. 1000 பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. ஆனால் செலக்ட் பண்ணது பார்த்தா 10 பேர் இல்லை 15 பேர் இல்லை 20 பேர். ஆனால் போனது பார்த்தா 2000 பேர் 3000 பேர் 5000 பேர் கூட போயிருப்பாங்க. செலக்ட் பண்ணது பார்த்தா ஒரு 10 பேர் இல்லை 20 பேர் இல்லை 30 பேர். தேவன் ஒரு நபரை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணும்போது எல்லாமே அந்த கிஃப்ட் எல்லாமே தந்துடுவார். எப்படி நமக்கு கவர்மெண்ட் ஒரு வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை கிடைச்ச உடனே ஒரு அதிகாரம், ஒரு பவர், ட்ரெஸ் எல்லாமே தந்துடும், பாதுகாப்பு, வண்டி எல்லாமே. அதே போல பரலோகத்துல தேவன் ஒரு நபரை சூஸ் பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே தந்துடுவார். என் வாழ்க்கையிலே 2016 ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி ஜெபம் பண்ணேன் அப்படின்னா, மிஷனரியா போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே ஊழியத்துக்கு அழைத்தார். திருநெல்வேலியிலிருந்து தெசலோனிக்கே 55 கிலோமீட்டர். அங்கே சர்ச்சில் வேலை பார்த்தேன். வேலை பார்க்கும்போது பைபிள் காலேஜ் படித்தேன். அதுக்கப்புறம் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். இந்த நிமிஷம் வரைய கர்த்தருடைய கிருபையினாலே முழு நேரம் ஊழியத்து செய்ய தேவன் கிருபை செஞ்சார். தரிசனம் கொடுத்தாரு. தேவன் நிறைவேற்றி வருகிறார். இதில் சொல்றதுக்கு நான் ஒன்றுமே இல்லை. எனக்கு ஜீவ சுவாசத்தை உயிர் பிச்சை போட்டிருக்காரு, அவ்வளோதான். ரவிராஜ் உயிரோட இருக்கேன் அப்படின்னா அது உயிர் பிச்சை. ஒரு மனுஷன் உயிர் பிச்சை போடல, என்னை உருவாக்கின தேவன் உயிர் பிச்சை போட்டிருக்காரு.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கிருபையின் காலத்துல தான் வாழ்றோம். தேவன் அழைத்து பரிசுத்தப்படுத்தி நீதிமானா மாற்றி, பரிசுத்தவான மாற்றி, பரிசுத்த ஆவியினால் நிரப்பி, அபிஷேகம் பண்ணி, பிரித்து எடுத்து நன்மையினால் திருப்தியாக்குறார். இது ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுத்த உயிர் பிச்சை. அவ்வளவுதான். அந்த உயிர் பிச்சைக்குள்ள எல்லாம் அடங்கியிருக்கு. ஒரு கிஃப்ட் பேக். எப்படி நமக்கு கவர்மெண்ட் வேலையில கிடைச்சிட்டு அப்படின்னா அதுல ப்ரமோஷன், ஒரு கவர்மெண்ட் வண்டி, ட்ரெஸ்ஸு, ஷூ எல்லாமே கொடுத்துருவாங்க, சகல விதமான பாதுகாப்பு. அதே போல தேவன் ஒரு நபரை சூஸ் பண்ணும்போது எல்லாமே கொடுத்துருவாரு. அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, அப்பா உங்க விருப்பத்துக்கு என்னைய மாத்துங்கப்பா, உங்க சித்தம் செய்யறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என் வாழ்க்கையில 2016 நான் 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப விவரம்லாம் தெரியாது. நான் வேலை செய்கிற ஒரு நபர். ஆனால் தேவனோட சமூகத்தில் காத்திருந்து எனக்கு எப்படிலாம் தெரியுதோ அதே போல் கையில் பைபிள் எடுத்து வாசித்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு தேவன் எப்படி எப்படி கிஃப்ட் கொடுத்தாரோ அதே போல். ஆனால் ஏசாயா 6:8 யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டோட சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இந்த வசனம் 2015 2016 இந்த வசனத்தை என் பேர் போட்டு எழுதி வச்சிருப்பேன். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பைபிள் வசனத்தை வாசிக்கும் போது நம்மை நாம் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நிறைய குடும்பத்திலே நமக்கு கிஃப்ட் வேணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா தேவன் என்ன தெரியுமா எதிர்பார்க்காரு? இந்த பூமியில எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆத்துமாலாம் நிறைய குடும்பத்துல நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, விக்கிரத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, சிலை வழிபாடை நோக்கி போயிட்டு இருக்கு, உலக வழிபாடை நோக்கி போயிட்டு இருக்கு, மனுஷன் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க, பாவத்துக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டு இருக்காங்க. நல்லது எது கெட்டது எது தெரிய மாட்டுக்கு. இருளான ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்றாங்க, அந்தகாரத்துல கட்டப்பட்டு இருக்காங்க, விக்கிரத்திலே, பாவத்திலே, போதை அடிமையில எத்தனை பாவங்கள் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமா போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். 2016 மிஷனரியா போனதுல ஆசைப்பட்டேன். ஆனா தேவன் திருநெல்வேலியிலிருந்து திசைநெல்வேலி 55 கிலோமீட்டர் அந்த பக்கம் சர்ச்சில் வேலை கிடைச்சது. வேலை செய்யும் போதே பைபிள் காலேஜ் படிக்க கத்த கிருபை செய்தார். இன்னைக்கு முழு நேரம் ஊழியம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய பாடுகள், நிறைய காரியங்கள். என் வாழ்க்கையிலலாம் நான் சொல்லணும் அப்படின்னா நான் விக்கிரத்துக்கு அடிமை, மாந்திரியத்துல கட்டப்பட்ட நிலைமை, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, மனுஷனை நம்பி பல லட்சங்கள் கொடுத்து ஏமாந்து நஷ்டம் எல்லாம் வந்துச்சு. கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். உமது வேதத்தை விட்டு விலகினால் துன்மார்க்கன் என்று எழுதப்பட்டுச்சு. என் வாழ்க்கையில நான் சின்ன வயசுல நான் சர்ச்சைக்கு போனா கூட வசனத்துக்கு நான் கீழ்ப்படியில. அப்ப நான் யோசித்தேன், உங்க வேதத்தை விட்டு நான் விலகிட்டேன்ப்பா, நான் தான்ப்பா துன்மார்க்கன் அப்படின்னு சொல்லி யோசித்தேன்.
ரோமர்ல வாசிக்கும் போது பாவம் செய்யும் போது தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் என்று எழுதப்பட்டுச்சு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது தேவனுடைய மகிமை இழந்து போயிடுவான், தேவனுடைய பாதுகாப்பு இழந்து போயிடுவான், தேவனுடைய ஆசீர்வாதம் இழந்து போயிடுவான். இப்படிலாம் பைபிள்ல வாசிக்கும் போது என்னை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன், தாழ்த்த ஆரம்பிச்சேன், கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என் பாவத்தை மன்னிங்கப்பா, வசனத்துக்கு நான் கீழ்ப்படியாம வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா. அப்ப தேவனுக்கு பிரியமானபடி ஒரு மனுஷன் மாறினா மட்டும்தான் ஆசீர்வாதம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஒருவேளை இந்த கால வேளையிலே நிறைய குடும்பத்திலே எனக்கு அந்த கிஃப்ட் கிடைக்குமா அப்படின்னு கூட யோசிக்கலாம். இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், ஒரு மனுஷன் 13 லட்சம் ஏமாத்திருக்கான். அவன்கிட்ட சண்டை போடல, என்னுடைய சொந்த வீடை வித்து நடுரோட்டுக்கு வந்தேன், மாந்திரியத்துல கஷ்டப்பட்டேன், கடல்ல கஷ்டப்பட்டேன், ரொம்ப பிரச்சனையெல்லாம் அனுபவிச்சேன். ஆனா பொறுமையோடு இருந்தேன். லாஸ்ட் நடந்தது தெரியுமா? எனக்கு யாரு மாந்திரியம் பண்ணானோ அவன் தூக்குப்படைச்சது போயிட்டான். ஆனா நான் பொறுமையா இருந்தேன், சண்டை போடல. என் இதயத்துல ஒரு காய் மகரமா நான் யோசிக்கல. என் இதயத்துல ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு பகை, ஒரு எரிச்சல், ஒரு கோபம் இல்லை. நான் பேசாம விட்டுட்டு போயிட்டேன். நம்ம எல்லாருமே பூரணராக கடந்து போறோம், அவ்வளவுதான். இன்னும் பூரணர் ஆகல. முடிவு வரைந்தும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு வரைந்தும் நிலை நிற்கணும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நித்தம் 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 எத்தனையோ காரியங்கள். 24 மணி நேர வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு? பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா தேவன் பார்ப்பார், தேவன் பார்ப்பார், தேவன் பார்ப்பார், தேவன் பார்ப்பார். எல்லா குடும்பத்தையும் தேவன் பார்ப்பார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீங்க என்னை சூஸ் பண்ணல, நான் தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன். அவர் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு. எப்படி செலக்ட் பண்ணாரு? நம்ம பலவீனமானவங்க தான் தெரியும். நம்மள்ட்ட எத்தனையோ குறைகள் இருக்கு, தேவனுக்கு தெரியும். தேவன் இருதயத்தை பார்ப்பாரு. ஒரு பாவி மனம் திரும்பினால் ரட்சிப்பு, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். காலவேளையிலே செய்தி என்ன அப்படின்னா, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் நம்மளை சூஸ் பண்ணா போதும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். ஒரே வார்த்தை தான். இன்னைக்கு செய்தியினுடைய ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் நம்மளை தெரிந்து கொண்டால் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். என் வாழ்க்கையில நான் ஸ்டெப்பா சொல்லணும் அப்படின்னா நிறைய இருக்கு. நான் சொல்றதெல்லாம் ரொம்ப கம்மி. நித்தம் நித்தம் போராட்டம் தான். பல சூழல்ல கடந்து வந்திருக்கேன். நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், அந்த வசனத்தின்படி கீழ்படுகிறது, பரிசுத்தமா வாழ்றது, உண்மையா வாழ்றது, நேர்மையா வாழ்றது, நன்மை செய்யணும், நற்கிரை செய்யணும். நமக்கு ஏகப்பட்ட கோட்பாடு இருக்கு. அதுல எத்தனை % சொல்லி தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. சில குடும்பத்திலே நன்மை செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனா செய்ய முடியாது. நற்கிரியை செய்ய நினைப்பாங்க, செய்ய முடியாது. தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேள்வி கேட்டால் நிறைய குடும்பத்துல சந்தேகம் அப்படிம்பாங்க. சில குடும்பம் மட்டும்தான் நான் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படினேன் அப்படிம்பாங்க. இந்த கடைசி காலத்துல பணத்து பின்னாடி போற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. அநியாயமா வாழ்ற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு. இஷ்டம் போல வாழ்ற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரே ஒரு சின்னதுதான், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை,
நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தேவன் நம்மளை சூஸ் பண்ணிட்டார் அப்படின்னா நம்ம லைஃபே மாறிடும். என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா தேவன் என்னை செலக்ட் பண்ணதுனாலதான். தேவன் எப்படிப்பா செலக்ட் பண்ணுவார் அப்படின்னா, நம்ம இருதயம் தேவனோடு இணைந்திருக்கா, நம்ம வாழ்க்கை தேவனோடு நடக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிச்சிட்டோமா, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிச்சிட்டோமா. ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் தேவன் பார்ப்பாரு. ஐயா நான் போன வருஷம் எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கேன் தேவன் பார்ப்பாரு. நேத்து எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கேன் தேவன் பார்ப்பாரு. ஒவ்வொரு நிமிஷமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்றோமா தடுமாற்றா தேவன் பார்ப்பார். எல்லாமே தேவன் பார்ப்பார். அதனால கால வேளையில நிறைய தேவைகள், நிறைய காரியங்கள் எது இருந்தாலும் சரி, தேவன் சொல்றார், நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லப்பா, நான் தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கேன், நான் தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால இந்த காலவேளையில நம்ம வீட்டுக்கு என்னென்ன கிஃப்ட் வேணுமோ தேவன் தருவார். என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என் பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா விக்கிரத்துக்கு 13 லட்சம் கொடுத்துருக்கேன். மாந்திரிகம், மனுஷன் நம்பி லட்சமா கொடுத்துருக்கேன். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசித்து தேவனோட வார்த்தை கீழ்ப்படியாமல் வாழ்ந்துட்டேன். தேவனோட வார்த்தை கீழ்ப்படியாமல் எங்கெல்லாம் இருந்தனோ அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நஷ்டம். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் அறிந்து கொண்டேன். இந்த காலவேளையிலே நம்ம தேவனு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணித்தால் மீண்டும் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும். மீண்டும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். மறுபடியும் நமக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை தருவார். நம்ம கூட கர்த்தர் இருப்பார். பரிசுத்த ஆவியார் நம்ம கூட இருக்கும்போது சகல சத்தியத்திலும் நம்மளை வழி நடத்துவார். நம்ம தேவனோடு நடக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில இருள் இருக்காது. நம்ம அவரோடு நடக்கும்போது நம்ம வாழ்க்கை ஒரு வெளிச்சமா இருக்கும். எந்த ஒரு பாவத்திலே போய் சிக்கிக் கொள்ள மாட்டோம். இன்னைக்கு சில குடும்பத்துல ஏன் பாவம் தொடருது அப்படின்னா, எங்கேயோ ஒரு காரியத்துல கர்த்தர் விட்டு தள்ளியிருப்பாங்க. அந்த ஒரு காரியத்தை மாத்திரமே நம்ம யோசித்தாலே போதும், நம்ம குடும்பம் மறுபடியும் ஆசிரியப்படும். நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்கிறார். எதுக்கு? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவருக்கு உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். எதுக்காக நம்மளை உருவாக்குனார் அப்படின்னா, கனி உள்ள ஒரு வாழ்க்கையை இருக்கணுமா. இன்னைக்கு வசனம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் தான் உங்களை சூஸ் பண்ணினேன். எதுக்கு அப்படின்னா, நீங்க கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். 2 பாயிண்ட் தான். என்னை தேவன் சூஸ் பண்ணார். எதுக்கு அப்படின்னா, கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணுமா. கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்படின்னா பரலோகம் சந்தோஷப்படும். பரலோகம் சந்தோஷப்படும். இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள சண்டை, வீட்டுல சண்டை, வேலைக்கு ஒரு இடத்துல சண்டை, கூட இருக்க ஃப்ரெண்ட்கிட்ட சண்டை, யார்கிட்ட பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் சண்டை, யார்கிட்ட சண்டை போடலான்னு சொல்லி தெருவா சுத்துறது. அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம நார்மலா யோசிச்சு பார்ப்போமே. சில வீட்டுல எல்லாம் சண்டை போடணும்னு சொல்லி வெறித்தனமா இருப்பாங்க. அப்படி இருந்தா எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஒரு குடும்பம் கனி உள்ள ஒரு குடும்பமா இருந்துச்சு அப்படின்னா ஆசீர்வாதம். இன்னைக்கு எந்த வீடை பார்த்தாலும் கனியை காணோம். வெளியில பார்த்தா சிரிக்கிறாங்க, ஆனா இருதயம் பார்த்தா இவன்லாம் ஏன் இன்னும் உயிரோட இருக்கான் அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 4 பேருக்குள்ளேயுமே 4 விதமான சுபாவங்கள், 4 விதமான கேரக்டர். ஒரு குடும்பத்துல அக்கா நல்லா படிச்சா தங்கச்சிக்கு பிடிக்க மாட்டுக்கு, அக்கா நல்லா இருந்தா தம்பிக்கு பிடிக்க மாட்டுக்கு. வீட்டுல 4 பேருமே ஒண்ணு போல இருக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்தா தெரிய மாட்டேங்குது. ஒரு குடும்பம் அன்பு கூற ஆரம்பித்தால் ஆசீர்வாதம், கனி கொடுக்க ஆரம்பித்தால் ஆசீர்வாதம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கை கொண்டால் ஆசீர்வாதம்.
நம்மளை எதுக்கு உருவாக்குனார் அப்படின்னா மிகுந்த கனி கொடுக்கணுமா, அப்பொழுது என் சீசரா இருப்பீர்கள். அவ்வளவுதான். அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா என் வாழ்க்கை தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. என்னை சூஸ் பண்ணிட்டாரு, ஆனா நான் கனி கொடுக்கிறேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. கனி கொடுத்தால் சீசர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. கனி கொடுத்தால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவாங்க. யோவான் 14:23. கனி கொடுத்தால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வாசம் பண்ணுவாங்க. நம்ம அன்பு வரும்போது தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நம்ம நன்மை செய்யும் போது அவருடைய கற்பனை கைக்கொள்கிறோம். கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கை கொள்ளும் போது நம்ம அவருக்கு சீசரா இருக்கும். கற்பனையை கை கொண்டு நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். நம்ம கற்பனையை கை கொள்ளும் போது பிதா மகிமைப்படும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்தால் அன்பு, பிதாவாகிய தேவனுடைய அன்பு இருக்கு, குமாரன இயேசுவினுடைய அன்பு இருக்கு, கல்வாரியில நமக்காக ஜீவனை தந்த அன்பு இருக்கு, பரிசுத்த ஆவியானவர், அவருடைய பேரு அன்பின் ஆவியானவர். அவர் நமக்குள்ள வரும்போது அன்பினாலதான் ஊற்றப்படுகிறது. நம்ம இதயத்துக்குள்ள அன்பினால நிரப்புறாரு. தேவ அன்பினால ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நமக்குள்ளே இந்த அன்பு இருக்குமானால் ஒரு டைவர்ஸ் பிரச்சனை வராது, ஒரு கோர்ட்டு கேஸுக்கு போக மாட்டாங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பொறுமையா வாழ்ந்துருவாங்க. என் வாழ்க்கையிலயும் பிரச்சனை வந்திருக்குப்பா, என் வாழ்க்கையிலயும் பிரச்சனை வந்திருக்கு, என் வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்கு, நான் சொல்ல முடியும். கண்ணீர் வாழ்க்கை. இந்த கண்ணீருக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு சொல்லி பார்க்கும்போது எவ்வளவோ காரியம் சொல்ல முடியும். தேவனுடைய சமூகத்துல கண்ணீர் வெடித்து ஜெபிக்கும் போது இந்த நிமிஷம் வரையும் உயிர் பிச்சை கொடுத்திருக்காரு. அவ்வளவுதான். நம்ம இந்த கடைசி காலத்துல வாழ்றோம் எதுக்கு அப்படின்னா, நன்மை செய்ய வேண்டும், நற்கிரியை செய்ய வேண்டும், அன்பு கூற வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. பெத்த தாய் வியாதியில படுத்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு 2 லட்சம் ரூபா கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஒரு வருஷம் பேசவே இல்லை, 2 லட்சம் ரூபா கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல படுத்த படுக்கையில வியாதியில அப்படியே படுத்த படுக்கையில இருந்து அந்த அம்மா செத்து போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு சர்ச்சு கட்டுறேன்னு சொல்லிட்டு ஊழியக்காரன் போய் கேட்ட உடனே சர்ச்சுக்கு நான் 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி எழுதியாச்சு. ஆனா பெத்த தாய்க்கு ஹாஸ்பிட்டலும் போல, ஹாஸ்பிட்டல்ல போய் பணமும் கொடுக்கல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும் போல. பெத்த தாய் வியாதியில படுத்திருக்கும் போது பார்க்கையும் வரல, செத்ததுக்கு அப்புறம் அடக்கம் பண்ணும் போது அங்கேயும் வரல. ஆனா சர்ச்சில் போய் நல்ல பிள்ளை மாதிரி பேர் எடுத்தாச்சு. எப்படி அப்படின்னா, சர்ச்சு கட்டும்போது நான் 1 லட்சம் தந்துருந்தேன். தேவன் எதை பார்ப்பார் அப்படின்னா, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாய் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே குடும்பத்தை பார்க்க மாட்டுக்காங்க, அன்பு கூற மாட்டுக்காங்க. ஆனா வெளி பிரகாரமா பார்த்தா, நாங்க உங்களுக்கு பணம் தந்துட்டோம், ஊழியத்துக்கு தந்துட்டோம், சுவிசேஷம் தந்துட்டோம், அதுக்கு தந்துட்டோம், இதுக்கு தந்துட்டோம் பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா கோர்ட்டு கேஸ் சொல்லி டைவர்ஸ் அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அன்பு எங்க போச்சு? எத்தனை குடும்பத்துல அன்பை காணும். வேதனையான விஷயம். நான் சில குடும்பத்தை பார்த்திருக்கேன், அதனால சொல்லிட்டு இருக்கேன். துக்கம் 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 துக்கம். அன்பு கூற முடியல. இப்ப நிறைய குடும்பத்துல சர்ச்சுக்கு போறாங்க, ஆனா அன்பு கூற முடியல. ஒரு வீட்டுல கணவன் மனைவி 14 வருஷம் பேசாமையே வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த மனைவிக்கு யாரெல்லாம் இருக்காங்க? வீட்டுல 2 பிள்ளை, ஒரு கணவர், மொத்தம் ஒரு 4 பேர் தான். அந்த 4 பேர்ல யாரு பெஸ்டான கிஃப்ட் அப்படின்னா, முதல் கிஃப்ட் கணவர் தானே. கணவர் 14 வருஷமா பேசலன்னா அந்த தாய் வீட்டுக்குள்ளே அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு நரக வாழ்க்கையா இருக்கும்.
அந்த பிள்ளைகளுக்காக உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சு. பிள்ளைகள் பார்த்தா ஒரு 15-16 வயசு தான். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள சண்டை போட்டிருக்காங்க. அதிலே இருந்து 14 வருஷம் பேசல. சர்ச்சைக்கு போறாங்க, ஆனா நிம்மதி இல்லை. ஏன்னா புருஷன் பேசல. நம்மளை எதுக்காக உருவாக்குனார் அப்படின்னா அன்பு கூற. இன்னைக்கு அன்பு கூறாம நிறைய குடும்பத்துல ஏமாத்திட்டு கிடக்குறாங்க. தந்திரமான அன்பு, மாயமான அன்பு, பொய்யான அன்பு, தனக்காக மட்டுமே அன்பு கூறுறது. ஒரு குடும்பம் தேவை இருந்தா போய் நின்று அப்படியே சிரிப்பாங்க, அப்படியே மெதுவா சிரிச்சு பேசிடலாமான்னு சொல்லி பார்ப்பாங்க. தந்திரமான அன்பு. உண்மையான அன்புலாம் காணும். வேஷம் போடுற அன்பு. ஒரு மனுஷன் கஷ்டப்படும் போது தூக்க மாட்டாங்க, கஷ்டப்படும் போது போய் பார்க்க மாட்டாங்க. பைபிள் எல்லாமே தெளிவா எழுதப்பட்டிருக்கு. நான் வியாதியா இருந்தேன் அப்படின்பாரு. அதனால இந்த கடைசி காலத்துல உங்க வீட்டுல இல்ல குடும்பத்துல இல்ல சொந்தக்காரங்க இல்ல பக்கத்து வீட்டுல யாராவது பலவீனத்தோடு படுக்கையில் இருக்கிறாங்களா போய் பாருங்க, போய் கேளுங்க. அதே நேரத்துல தீமையை யோசிக்கிறவனுக்கு தீமையே வருமா? ஒரு குடும்பம் நன்மை யோசிக்கிறதுக்கு தான் தேவன் உங்களை சூஸ் பண்ணாரு. நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இஷ்டம் போல வாழ்றதுக்கு கிடையாது. தேவ சிந்தையோடு, தேவ திட்டத்தோடு, தேவ தீர்மானத்தோடு தேவன் நம்மளை அழைத்தார். எதுக்கு அழைத்தார்? கனி கொடுக்க அழைத்தார், நற்கிரியை செய்ய அழைத்தார், நன்மை செய்ய அழைத்தார், பரிசுத்தமா வாழ அழைத்தார். நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும், மனம் திரும்பி கனி கொடுக்கணுமா, சிறுபிள்ளை போல மாறி இருக்கணுமா? அப்ப நம்ம வாழ்க்கை தேவன் பார்ப்பார். உங்களை நான் எதுக்காக உருவாக்குனேன்? மிகுந்த கனி கொடுக்க நான் உருவாக்குனேன் அப்படின்பார். அதனால எந்தெந்த குடும்பத்துல இந்த செய்தி கேட்கிறீங்களோ, கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குமானால் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும். அன்பு கூறிய குடும்பத்துல இயேசு கிறிஸ்து கூட இருப்பார். ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கன்னா 3 பேர் சண்டை போடுறாங்கப்பா, அந்த வீட்டுக்குள்ள என்ன ஆவி இருக்கும்? ஒரு பொல்லாத ஆவிதான் இருக்கும். இயேசு அந்த வீட்டுல சமாதானம் சொல்லி போட்டிருக்கு. இயேசு அந்த வீட்டுல சண்டையா போடுவாங்க? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு வீட்டுல அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் எப்போதுமே சண்டை, எப்போதுமே சண்டை. வீட்டுல சில நேரத்துல கெட்ட வார்த்தை, தூசணமான வார்த்தை. லாஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா வீட்டுல அம்மாவும் பிள்ளையும் சண்டை போட்டு சாபத்தை உள்ள வச்சிருக்காங்க. எத்தனையோ குடும்பங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க, விபச்சார பாவத்துக்குள்ள போயிட்டாங்க. எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்களோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்காது. மிகுந்த கனி கொடுக்கணும் அப்படின்னா அன்பு, இச்சை அடக்கம், சந்தோஷம், சமாதானம் எல்லாம் உள்ள வரணும். நற்குணம் வரணும், உள்ள வரணும், தயவு வரணும். அதனால காலவேளை சின்ன செய்தி தான். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கா, நம்ம அதை யோசித்தாலே போதும். எந்த ஒரு மனுஷனையும் நம்ம பார்க்க வேண்டாம். நம்ம செத்தா பரலோகத்துல நிப்போமா? இப்ப நான் இருக்கேன், என்னோட சமூகத்துல போய் ஜெபம் பண்றேன். அப்பா எனக்கு பரலோகம் வேணும்ப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி நீ சுத்திகரிங்கப்பா, அந்த பூமியில எப்படி வாழணும் எனக்கு இன்னும் சொல்லிதாங்கப்பா, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்படுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி என்னோட சமூகத்துல அர்ப்பணிச்சாலே போதும். என்னைய வாழ்க்கையில நல்லா சின்ன வயசுல வேலைக்கு போனதுனால ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளரணும் எனக்கு ரொம்ப விவரம் தெரியாது. ஆனா தேவனோட சமூகத்துல போய் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சேன்? ஆவியா எம்மேல கிருபை இறங்கப்பா, உங்க கிருபை தாங்கப்பா, உங்க கிருபை தாங்கப்பா, உங்க கிருபை தாங்கப்பா, எப்படி வாழணும்னு சொல்லி தாங்கப்பா. அவ்வளவுதான். அதிக அளவில் ஜெபிக்க போறோம். கேளுங்க. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொன்னீங்கப்பா, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்?
நான் உங்களுக்கு என்ன செய்யணும், நான் உங்களுக்கு என்ன செய்யணும். அப்படி நம்ம தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்து கேட்டால் கண்டிப்பா தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றி எடுத்து துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. யாரை நான் அனுப்புவேன்? அப்பா, நாங்க எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆயத்தமா இருக்கோம்ப்பா. எங்களை சூஸ் பண்ணுங்கப்பா. நாங்க பரலோகத்துக்கு வரும்போது மிகுந்த அப்பா நிறைய ஆத்துமா கொண்டு வரணும்ப்பா. நிறைய ஆத்துமா பரலோகத்துக்கு கொண்டு வரணும்ப்பா. எங்களை உடைச்சு உருவாக்குங்கப்பா. தேவனுக்காக நாங்க வேலை செய்யற பிள்ளைகளா இருக்கணும். இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றிப்பா. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு யாரெல்லாம் அந்த செய்தி கேட்டாங்களோ, நீங்க எல்லாரும் நீ சூஸ் பண்ணிருக்கீங்கப்பா. நாங்க கனி கொடுக்கிற பிள்ளையா இருக்கணும். தேவன் விரும்பக்கூடிய ஒரு பாத்திரமா இருக்கணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்க, கிருபை தாங்க. உங்களுடைய வல்லமையா நிரப்புங்க, பரிசுத்தமா நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 நாள் நிரப்புங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. எந்தெந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, சம்பூர்ணமா ஆசீர்வதிங்க. பிதா குமார பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுவது, பிறந்த நாள், திருமண நாள், யாரெல்லாம் கொண்டாடுறாங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தின் ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க. சரீரத்தில் பலவீனத்தோட ஹாஸ்பிட்டல் எந்த இடத்துல ஜெபிக்கிறோங்களோ கர்த்தர் பூர்ண சுகமாக்கி தாங்க. இன்னைக்கு உள்ள தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. நிறைய குடும்பத்திலே காலையில் டிரைவிங் லைன்ல போறாங்க, நிறைய இடத்துல வேலை பார்க்காங்க, வியாபாரம் பார்க்காங்க, கம்பெனி இருக்காங்க, எல்லாரையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். வெளியில யாரெல்லாம் போறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகள் விசேஷமா கர்த்தர் சந்திங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். யாரெல்லாம் பாவத்தில் ஓடலாம் கர்த்தர் மீட்டு எடுங்க. தேவனர்களே அப்போ மெனிசன் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்குள்ள எல்லா தேவையெல்லாம் சந்தித்து கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பத்தில் கொண்டால் நாங்கள் உங்களுக்கு குடும்பத்துக்கு ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.